ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஜிஎஸ்டி எடுத்து லாங் டேர்மாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. தாராளமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். நான் இனிமேல் தான் ஜிஎஸ்டி எடுக்க போகிறேன், இல்லை நான் ஜிஎஸ்டி எடுத்தே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months தான் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி கேன்சல் ஆகிட்டு இருக்கு ஒரு சின்ன ஒரு இஷ்யூனால. ஸோ அப்படி என்ன இஷ்யூ, அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேயா, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படலாம். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் ஆடிட்டிங் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணி ப்ராப்பராக ஜிஎஸ்டி எடுத்து தருவாங்க. பட் நிறைய பேர் பர்சனலாக உங்கள் வீட்டு சைடில் இருக்க ஆடிட்டர்கிட்ட நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டு இவங்ககிட்ட டவுட் கேட்கும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்கன்னா அந்த டைம்ன்றது அவங்களுக்கு ஒரு மணி. ஓகேயா, ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ அவங்க சொல்லி தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க தான் எனக்கு கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் ஒரு 2 years பிஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜெபஸ்டின்ற ஒரு நம்பர் நான் என்னோட ஆதார், பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வச்சு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணால் மேற்கொண்டு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் வச்சுக்கோங்களேன், லைக் இபிபில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கேட்டால் அதையும் நான் கொடுத்துட்டேன்னா ஜிஎஸ்டி இஷ்யூ பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். பட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேன் எடுக்க ஆரம்பிச்சது. எப்படின்னா நிறைய இடத்துல நம்ம ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுக்குறோம். ஓகே, ஈஸியாக அதை மிஸ்யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்க நம்ம ஜிஎஸ்டி எடுத்துடுறாங்க. ஈவன் நிறைய பேரண்ட்ஸே கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, என்னோட அனுமதி இல்லாமல் என்னோட வீட்டில் இருக்க என்னோட பையன் இந்த மாதிரி ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க, அது உங்கள் பையனை கேளுங்கன்னா கவர்மெண்ட் சொல்ல முடியாது. கரெக்டாக, ஸோ இட்ஸ் அ லீகல் இஷ்யூஸ் அப்படின்றதுக்காக நிறைய பேர் இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க பேர்லேயே ஜிஎஸ்டிலாம் எடுக்க ஆரம்பிச்சனால தான் கவர்மெண்ட் ரூல் கொண்டு வந்தாங்க. இப்போது நான் ஜெபஸ்டின்ற ஒரு நபர் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ளை பண்ணி அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ப்ராப்பராக எல்லாமே ஜிஎஸ்டி எடுத்துட்டேன். ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ ஆயிடுச்சு. நான் இப்போ அதை எடுத்து அமேசான், ஓன் வெப்சைட் எல்லாத்துலேயும் போட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு. ஸோ சம்வாட் லைக் ஒரு 1 or 2 months கழிச்சு எனக்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வரும். என்னென்னா, வெல்கம் டு ஜிஎஸ்டி ஃபேமிலி, இந்த மாதிரி சம்திங் லைக் நீங்கள் எனக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எடுத்துருக்கீங்க அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் மாதிரி வரும். அதை இந்தியா போஸ்ட்டில் தான் அனுப்புவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறது பட்சத்தில், ஓகே, ஏன்னா நம்ம தான் கையெழுத்து போட்டு வாங்கணும். ஓகேயா, அப்படி ரிசீவ் பண்ணுற பட்சத்தில் அப்போ நம்ம தான் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணுறோன்றது அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒருவேளை நான் போயிட்டு ஒரு 2 to 3 months கழிச்சு எனக்கு என்னோட அனுமதி இல்லாமல் வேறு யாரோ ஜிஎஸ்டி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணனா, உங்களுக்கு தான் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் லெட்டர் வந்திருக்கும்ல, சுயமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லெட்டர் படித்து பார்த்துருப்பீங்களே. ஸோ இன்கேஸ் நீங்கள் எடுக்கலன்னா அந்த லெட்டரை வச்சு உடனே எங்கள்கிட்ட ப்ரொசீட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த லெட்டர் போடுற கான்செப்டை கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, நீங்கள் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிட்டீங்க, அந்த லெட்டர் உங்களுக்கு தேடி வருது இந்தியா போஸ்ட்லேருந்து, நீங்கள் அதை வாங்கி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டிங்கன்னா 100% நீங்கள் சேஃப். ஓகே, ஒருவேளை நீங்கள் அந்த லெட்டர் வாங்காமல் விட்டுட்டீங்க, ஒரு போஸ்ட்மேன் உங்களை ரீச் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி டெம்பரரியாக கேன்சல் பண்ணுவாங்க, டெம்பரரியாக. அப்போ என்ன சார் பண்ணுறது கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்க்கு இருக்க ஜிஎஸ்டி ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணி, நான் அந்த மாதிரி ஜிஎஸ்டி அப்ளை பண்ணேன், எனக்கு சுயமோட்டோ லெட்டர் வரும்போது நான் அங்கே இல்லை, நான் போஸ்ட்மேனை ரீச் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது. ஈவன் வில்லேஜில் உள்ளவங்களுக்கு கூட அந்த இஷ்யூஸ் இல்லை, சிட்டியில் உள்ளவங்களுக்கு தான் இருக்குது. எனக்கு லெட்டரே வரலன்றாங்க. ஏன் வில்லேஜில் உள்ளவங்க மட்டும் கரெக்டாக லெட்டர் கொண்டு போய் சேர்த்துறாங்க? சிட்டியில் உள்ளவங்கன்னா, சிட்டியில் நம்ம பக்கத்து வீட்டில் கூட பேச மாட்டோம், நம்ம பேர் கூட பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது. பட் வில்லேஜ் அப்படி கிடையாது. போஸ்ட்மேனுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தையோட பேர் முதல் கொண்டு தெரியும். எங்களோட தாத்தா வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 100 to 150 குடும்பம் தான் வாழும். அந்த போஸ்ட் மாஸ்டருக்கு எல்லாருமே அத்துப்படி கிட்டத்தட்ட மனப்பாடமாக சொல்லுவார். ஓகே, அப்படி இருக்கும்போது லெட்டர் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவார். இங்கே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரி ஏரியாவில் அந்த மாதிரி போஸ்ட்மேனுக்கு யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த ஃபோன் நம்பரும் மேபி அந்த சுயமோட்டோ லெட்டரில் மென்ஷன் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி கொடுக்கும்போது ஒரு நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த போட்டோ இருக்க நம்பரையாவது எடுத்து போட்டு அனுப்பலாம், அதுவும் அனுப்புறதில்ல போல இருக்குது. இதனால் நிறைய பேருக்கு வரதில்லை. அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை கேன்சல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஆதார், பேன், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் கொண்டு போய் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து, நான் தான் அந்த மாதிரி அப்ளை பண்ணேன், பட் அந்த மாதிரி சுயமோட்டோ லெட்டர் எனக்கு ரிசீவ் ஆகலை, அப்படி நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க சார்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அவங்க ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட்மேன் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாத பட்சத்தில் ஜிஎஸ்டியிலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் போடுவாங்க. உங்களுக்கு ஒரு மெயில் வரும், தேர்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஹஸ் பீன் ஓப்பன்ட் இன் யுவர் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி படித்து பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 14 daysக்குள்ளே நீங்கள் ஜிஎஸ்டி ஆஃபீஸரை பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ்டி லைவாகவே இருக்கும். கிளாரிஃபிகேஷன் ரிப்ளை பண்ணனா தான் இந்த மாதிரி ஜிஎஸ்டி கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 1 மாதம் 2 மாதம் அலைஞ்சவங்க இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி 1 or 2 months ஆக்டிவாக பாருங்கள். ஈவன் முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் உங்களோட ஸ்ட்ரீட்டுக்குன்னு சில போஸ்ட்மேன்லாம் இருப்பாங்களே, அவங்ககிட்ட சார் என் பேர் தான் இது, நான் இந்த மாதிரி ஜிஎஸ்டி அப்ளை பண்ணியிருந்தேன், என் பேரில் ஏதாவது லெட்டர் வந்தால் மறக்காமல் கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு
இதை பில்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா மெயிலும் செக் பண்ண மாட்டாங்க. அதனால் ஆர்டர்ஸும் ஒரு பக்கம் மிஸ் ஆகிடுது. அமேசானில் ஆர்டர்ஸ் வந்தால் கூட தெரியவே இல்லை, ஆனால் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தா ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு, இப்போ நீங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு கூட சொல்கிறது. நீங்கள் ஒன்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டா இப்போ நீங்கள் ப்ரொஃபஷனல், ஓகேயா? ஸோ அப்போ நீங்கள் மெயில் செக் பண்ணுறோம். ஒவ்வொரு மெயிலும் அமேசானில் வருதோ, ஃப்ளிப்கார்ட்டில் வருதோ, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வருதோ, எதாக இருந்தாலும் ப்ராப்பராக செக் பண்ணிட்டே இருங்க. அப்படி ஒன்று வேலை கிளாரிஃபிகேஷன் இருந்தால் உடனே உங்கள் ஆடிட்டர் போனாடி இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்துருக்கு, கிளாரிஃபிகேஷன் வந்துருக்குன்னு பாருங்கள், அது என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜஸ்ட் ஒரு அத்தென்டிசிட்டிக்காக கிரியேட் பண்ண ஒரு ப்ரொசீஜர் தான். அதில் இந்த மாதிரி சில தவறுகள்லாம் நடக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவேர்னஸாக அதை எதிர்கொள்வோம். அதே மாதிரி பிக்னஸ் தப்பு பண்ணுற இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதம் தான் சேலே நடக்கலையே, நில்லு தானே ஃபைல் பண்ணணும், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. எப்போவுமே உங்களுக்கு சேல்ஸும் இல்லைனாலும் சரி, இல்லை வெக்கேஷன் மோடு போட்டு ஊருக்கு போயிட்டாலும் சரி, ஓகேயா, இருந்தாலும் நில்லுன்ற ஒரு விஷயத்தை ப்ராப்பராக எப்பவும் போல் 15ஆம் தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணிவிடுங்க. உங்கள் ஆடிட்டரை ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் தான் பண்ண போகிறீங்க. சில பேர் என்னென்னா, ப்ராடக்ட் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், பட் இன்னும் லிஸ்டிங் பண்ணி சேல்ஸ் வரல, அப்போ நான் நில்லு தானே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பர்ச்சேஸ் பண்ணால் கூட அது ஒரு ஃபைலிங்கை நம்ம மென்ஷன் பண்ணணும். அதையும் நீங்கள் ஆடிட்டர்கிட்ட இந்த வாட்டி எனக்கு சேல்ஸ் இல்லை, பட் நான் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிருக்கேன், அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தப்பு நடக்குது. ஆடிட்டர்கிட்ட அப்பப்போ நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க ப்ராப்பராக ஃபைல் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் என்ன 3 பிளாட்ஃபார்மில் வைப்பாங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ. மீஷோவில் 2 ஆர்டர் தான் வந்திருக்கு, ஃப்ளிப்கார்ட், அமேசான் தான் நிறைய ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு 2 ஆர்டருக்காக நம்ம மேனேஜ் போய் லாகின் பண்ணி ரிப்போர்ட் அனுப்பான்னு கேட்டுட்டு அதை விட்டுருவாங்க. பட் ஆனால் அங்கே ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ஃபியூச்சரில் 6 மந்த் கழிச்சு ஏதாவது நோட்டீஸ் வர வாய்ப்பு இருக்குது. நோட்டீஸ்னால் பயப்படாதீங்க, உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணலாம் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது, எரர் இருக்குது, நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ரிப்ளை போட்டு எதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்படணும்? நம்ம எப்பவும் போல் ப்ரொஃபஷனலாக நடந்துட்டோம், நமக்கும் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம எதிர்கொள்ளலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக எப்பவுமே வந்து ஒரு 8ஆம் தேதிக்குள்ளே எல்லா ரிப்போர்ட்ஸ் அனுப்பிச்சிருங்க. எப்பவுமே 1ஆம் தேதியே போய் அமேசான் போர்ட்டல், ஃப்ளிப்கார்ட் போர்ட்டல் இருக்காது. சில போர்ட்டலில் 3ஆம் தேதி விடுவாங்க, சில போர்ட்டல் 5ஆம் தேதி விடுவாங்க. உங்களுக்கு 7ஆம் தேதி வரை டைம் எடுத்துக்கோங்க, ஓகேயா? 7ஆம் தேதி காலையில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லா ரிப்போர்ட்ஸும் ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆடிட்டர்கிட்ட அனுப்பிச்சிருங்க. ஃபைலிங்கே எப்போவுமே 12-15ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருங்க. ஈவன் எங்கள் ஆடிட்டிங் டீம் மேலே வைக்கிற ஒரு சின்ன குற்றச்சாட்டுன்னா, சார் மெயில் ஐடியில் அவங்க மெயில் ஐடி போட்டுக்கிறாங்க. அதை ஏன் போடுறாங்கன்னா, என்னோட ஜிஎஸ்டி, நான் என் பேர்லேயும் ஒரு ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணுறேன், என் ஒய்ஃபோட பேர்லையும் ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்ணுறேன், ப்ரைவேட் லிமிட்டுக்கு ஒரு தனியாக ஜிஎஸ்டி வச்சுருக்கேன். எல்லா ஜிஎஸ்டிலையுமே அவங்களோட மெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஜிஎஸ்டி போர்ட்டல் இருக்குல்ல, அந்த போர்ட்டல் ஆக்டிவாக செயல்படுறதுக்கு ஒரு சர்வர் வேணும். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் யூடியூப் லாகின் பண்ணுறீங்க, உள்ள வீடியோஸ் பார்க்குறீங்க, 24/7 ஆக்டிவாக இருக்குது வீடியோஸ். எங்கேயா வீடியோ ஸ்டக் ஆகுதா, பிளர் ஆகுதா, இல்லை ஒரு பஃபர் ஆகுதா? ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பிச்சாலும் நிறைய பஃபர் ஆகும், தெரியுமா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இப்போ பஃபர் ஆகும் வருது? விச் மீன்ஸ் யூடியூப் வந்து கூகுள் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சர்வர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேயா? அப்போ ஒவ்வொருத்தரும் உங்கள் லாகின் பண்ணும்போது அந்த சர்வர் வந்து ஆக்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த சர்வர் வந்து எப்போவுமே இங்கே பிஸியாகவே இருக்குது. அதுவும் இந்த ஃபைலிங் டைம்லாம் போனீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போய் ஆப்ரேட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லா ஆடிட்டர்ஸுமே. அதனால என்ன ஆடிட்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு 11 மணிக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா நைட்டு 11 மணிக்கு மேலே ஆக்டிவாக ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து கவுண்ட் கம்மியானாலும் சர்வர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் ஃபைலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு மிட் நைட்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மிட் நைட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 11 மணிக்கு சார் உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் ஃபோன் நம்பர் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு மெயில் ஐடி அவங்க மெயில் ஐடி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. ஒருவேளை சார் உங்கள் ஆடிட்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இம்மீடியட்டாக உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஈவன் டே 1லே ஜிஎஸ்டி இஷ்யூ ஆன உடனே யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா எஃபிஐல ஏபிஓபி பண்ணுறதுலாம் தேவைப்படும் சார், நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்துருவாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் அவங்களோட சர்வீஸை லெஃப்ட் ஆகலாம். மற்ற ஆடிட்டர்ஸ் மாதிரி என்கிட்ட தான் நீங்கள் பண்ணி ஆகணும் கடைசி வரைக்கும் அப்போல்லாம் அடம்பிடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ப்ரொஃபஷனலாக நடந்துக்கணும்ட்டு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஜிஎஸ்டியை பற்றி கொடுக்க முடியுமோ ரீசென்ட் டைமில் கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நிறைய உங்கள்கிட்ட வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.